ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேப்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக இப்போ கிளம்பி போய் மெரினா மால் போகிறோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பேப்மா ஒன்று வாங்கி போட்டதுல ஒரு சோஃபா, அதில் உட்காந்தா இடுப்புலி வருது. இடுப்பலிக்கல பேக் பத்தல, ஆளுக்கே சம்பந்தமே இல்ல. ஆமா, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வந்து எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கெல்லாம் பத்தவே இல்லை. பேக் பேப்மாக்கு பத்தல. மௌலி வந்து உட்காரதே இல்லை, நான் கீழே உட்காந்துக்கிறேன். ஏன்னா அந்த ஹாலுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, நல்லாவே இல்லை அப்படின்னு தான் வேஸ்ட்டாக அதை போய் 20,000 கொடுத்து வாங்குச்சு. 19,004 ரூபா. என்ன 19,004 ரூபா? சரி, 19,000 ரூபா கொடுத்து வாங்குச்சு. ஸோ அதனால அதை மாற்றலாம் அப்படின்ற முடிவு எடுத்துட்டோம். நம்ம அதை எடுத்துட்டு போய் நம்ம பழைய வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து மால் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு விஷயமா போயிருந்தப்ப அங்கே பார்த்தா அந்த ஒரு சோஃபா ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, அதையே வாங்குவோம் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டு சோஃபாலாம் வாங்குங்க. இப்பதான் நீங்க பாக்குறீங்க, எப்பதாலும் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் சென்டர் இந்த மாதிரி இடத்துக்குள்ள போனா சொல்லுவேன், இந்த சோஃபாலாம் நல்லா இருக்கும், வீட்டுக்கு போனா நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கு, கேவலமா இருக்குனாங்க. இப்போ போன வீட்டுக்கு போயிட்டு அதுதான் பார்த்து வாங்கிக்கிறீங்க. ஆமா, அதுதான் வாங்கியிருக்கோம். இதுதான் சொல்லணும்பியா நீனு. இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் சொல்லி உட்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா சொல்லு. இப்போ நேரா நம்ம அங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சோஃபா புக் பண்ணிட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வந்து டெலிவரி கொடுறா அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிடலாம் நம்ம. அவன் மௌலி வந்து ஒரு செட் ஆஃப் சோஃபா சொல்றான், நான் ஒன்னு சொல்றேன். பேபிமா எதுவுமே சொல்லல. எதுவா இருந்தாலும் சரி, டைனிங் டேபிளும் வேணும் அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லா மெஷர் எல்லாம் பண்ணிட்டு ஒரு வழியா டிசைட் பண்ணிட்டு அங்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்ன சோஃபா தான் வாங்க போறோம் அப்படின்றத வீடியோல வந்து பார்த்துருச்சுப்போம். 2.25 அந்த நம்ம இது சொன்னோம்ல, அந்த இடத்துல போட்டுட்டு 4.25னா இப்படி போட்டுடலான்ற. இப்படி போட்டுட்டு 2 சேர். ஓகேவா, இது முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கு. 2.25 போக மீதி எனக்கு 8 இருக்குல்ல. நம்மளுக்கு அந்த இடமே 8.5 தான். 8.5 இன்னும் 6 இருக்கு நமக்கு. கரெக்ட்டா? 2.25னா 6 அடி இருக்கா? 6 அடி இன்னும் பேலன்ஸ் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் சென்டர்ல வந்து உள்ள எடுக்க விட மாட்டாங்க, டார்ச்சர் பண்றாங்க. எங்க சோஃபா காட்டலான்னு பார்த்தோம் நாங்க, பட் காட்ட முடியல. மேக்ஸிமம் நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? அதான் வரது வேற லேட் ஆகுமா, இன்ஸ்டாலேஷனுக்கு வேற லேட் ஆகுமா, அதெல்லாம் பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது எனக்கு. கரெக்டா இருக்குமாப்பா மெஷர்மெண்ட்? கரெக்டா இருக்கும். ஏதாவது முட்டி நிக்க போகுது? இல்ல இருக்காது, கரெக்டா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம், அந்த ஐடியாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா நேற்று மெஷர்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்க மெஷர்லாம் பண்ணிட்டு வந்தா அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா அதை எடுத்துன்னு போய் அங்க வைக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் என்ன ஏதுன்ட்டு. இன்னைக்கு வீக்கெண்டுன்றதுனால பாத்தீங்களா, கார் பார்க்கிங்கே கிடைக்கல, எனக்கு சுத்தமா கிடைக்கல. டென்ஷன் ஆயிட்டேன் நான். கடைசியில ஒரு இடம் கிடைச்சது, அதுலயும் உள்ள பூந்து போடுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. பெரிய வண்டி வேறையா, ஒண்ணுமே சுத்தமா முடியல. கரெக்டா ஒருத்தர் எடுத்தாரு. அப்பதான் அப்படியே உள்ள போய் எடுப்போவா. அப்படியே உள்ள போயேன். அப்படியே மண்டபம்லாம் அடிப்பாங்க உண்மை தெரியாது. இந்த சோஃபா தான் இல்ல? ஆமா, இந்த சோஃபால தான் உட்காந்துருக்கேன். இது 3 சீட்டர், இதுலயே 2 சீட்டர். அப்புறம் எங்க இது என்ன சொல்றது, டைனிங் டேபிள் ஒன்று, சேர் வந்து சோஃபா மாதிரி சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். இந்த சேர்ல சுத்தி நிக்கியா? எஸ், டைனிங் டேபிள். இதுதான் எங்க டைனிங் டேபிள் சேர். ஆனா டைனிங் டேபிள் இது இல்ல. ஆமா, என்னப்பா டார்ச்சர் பண்றப்பா நீங்க. அவன் பேர் அப்சஷன் படத்துக்கு போலான்னு சோஃபா வாங்கினது. டிக்கெட் இல்லையா? ஒரு டிக்கெட் இருக்கு, ஆனா பாத்துட்டு இங்க உட்கார்ந்துறீங்களா? சரி, நாங்க வேணா சுத்திட்டு போயிட்டு வரோம். 10 மணிக்கு போனா இவர் பார்த்துட்டு வர வரைக்கும் நம்ம அப்படியே குத்த வச்சு கீழே உட்காந்துக்கணும். பார்க்கிங்ல உட்காந்துக்கிட்டுமா? எங்க டைனிங் டேபிள் பாருங்க, அங்கதான் இருக்கு. அதெல்லாம் காட்டாத வந்த உடனே காட்டு. டைனிங் டேபிள் மட்டும் சஸ்பென்ஸ் வைக்கணும். ஆனா இங்க இருக்கிற அத்தனை பேரும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. வீடியோ ரிலீஸ் ஆகும்போது பார்த்துட்டு பாரு எப்படி வந்து எடுத்துட்டாங்கன்னு போறாங்க. ஃபோன் அடிச்சு கேட்பாங்க. 3 பேர் ஃபோன் நம்பர் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, உன் பல்லுப்பா இருப்பா. ஆனா இப்ப எப்படி தெரியுமா, சேர்ந்த மாதிரி தெரியுது, ஆனா ஒட்ட மாட்டேங்குது. கேப் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஒரு லேயர் கேப் இருக்குது. அது ஒட்டு இனிமேல் தான் ஒழுங்கா. சரி வா. இப்ப மூஞ்ச காட்டின்னு இருந்து அதுக்குள்ள அப்படியே மூஞ்ச மாத்திட்ட வீடியோ ஆன் பண்ணவனே. ஆமா, அவ்வளவுதான். போலாம் வா. இதுல போட்டிருக்காங்க, லைஃப் ஸ்டைல போட்டிருக்காங்க 50%. அவங்கிட்ட காசு வச்சிருக்கான்ப்பா, அவனை புடிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பில் பண்ணியாச்சு வெற்றிகரமா. பில் பண்ணியாச்சு. இன்ஸ்டலேஷன் நீ சொன்ன ரேட்டை விட எப்பயுமே வந்து ஜாஸ்தி தான் பே பண்ண வைக்கிற. நான் என்னப்பா பண்றது, இடம் இருக்கே.
என்ன அங்க மாலை இடம் இல்லைன்னு வச்சுக்கோ. இடம் இருக்கு. இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மெஷர் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ இடம் இருக்குது. ஆனாலும் என்ன சொல்றது, ஆனா அந்த ஹால் அப்பதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்தாதான் ஹால் இன்னும் ஏன்னா ஒரு ஓரமா போட்டிருக்கனால கேவலமா இருக்கு. அதனால அந்த வேஸ்ட்பா, அந்த 19,000 ரூபாய் வேஸ்ட்பா. எங்கேயோ போகுது பேர், கீழே இறங்க போகுது எங்கேயோ. டேய் எங்க போற? கீழே இறங்குதான். லைஃப் ஸ்டைல் இங்க காணோம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறதுன்னு தெரியல. வேலை முடிஞ்சிச்சு. லைஃப் ஸ்டைல் போறான் அவன். லைஃப் ஸ்டைல் எல்லாம் போக மாட்டான் அவன் இதுதான் போவான். இப்ப எல்லாமே இப்போ லைஃப் ஸ்டைல் எல்லாம் போக கூடாதுப்பா. சரி நீங்க போய் பாத்துட்டு வாங்க, நான் இங்க பாத்துட்டு வரேன். ஏச்சி வா, டைம் ஆகுதுவா. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க சென்னையில மணிஷ் தம் பிரியாணி ஃபேமஸ்ன்னு. இத்தனை கடையில போய் சாப்பிட்டுருக்கேன்னு பீத்திக்கிறிய, அது உங்களுக்கு தெரிஞ்சுதா? அப்படி ஒரு கடையே இல்ல. அப்படியா? அப்ப அதை நம்பி அங்க ஓடி போய் சாப்பிட்டு எங்களுக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அங்க கோயம்புத்தூர்ல சொல்றாங்க மணிஷ் பிரியாணி ஃபேமஸ் அப்படின்ட்டு. இன்னைக்கு தான் வரும்போது பார்த்தோம், ஈசிஆர்ல ஏதோ ஒன்று இருந்தது. சரி போகும்போது அங்கே சாப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறோம். எப்பயுமே அடிடாஸ், நைக்கு, பூமா அதெல்லாம் ஆஃபரே இருக்காதுடா. உன் 7,000 அப்படியே தூக்கி போடு. எனக்கு எதுக்கு? இப்ப எல்லா கடையும் சும்மா டிக்கெட்ல உட்கார்ந்து கிரிக்கெட் பாக்குறேனோ அப்பதான் நான் அங்க போனா எல்லா பிராண்டும் வாங்குவேன். அது வரைக்கும் வாங்க மாட்டேன். என்ன பிராண்ட் இருக்கு? லைஃப் ஸ்டைல் ட்ரை ஃபிட் அது உள்ள இருக்கா? ஐயோ எதுக்குடா இவ்வளவு ட்ரை ஃபிட் உனக்கு? 1/2 hour ஆகும். ஆமா, வெயிட் பண்ண போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணலாம்? இஷ்டம். நான் பேர் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். 1/2 hour வெயிட் பண்றீங்களா இல்ல வெளியில போயிருக்கீங்களா? லேட்டஸ்ட் டிசைட். அங்க போய் சாப்பிடலாமா? உள்ள எல்லாம் ஃபுல் கிரவுடு. 1/2 hour ஆகும்ட்டாங்க. இல்ல அங்க போய் நம்ம ஏரியால போய் சாப்பிட்டுக்கலாமா? என்ன கடை இருக்கு? ஆனா எனக்கும் சாப்பிடணும் போல தான் இருக்குது. ஆனா 1/2 மணி நேரம்னு சொல்றாங்களே. நீ என்னப்பா உருணுகிற? இல்லையே, சொல்லு. உருணுகிறியா? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லு. பரவாயில்ல சொல்லு, நீ தான் சொல்லு. என்ன உன் மனசை தர? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. தரப்பா, உன் மனசை தரப்பா. ஒண்ணும் இல்லைன்றனே, அதான் உன் மூஞ்சி தான் குரங்கிட்ட இருந்து வாழைப்பழத்தை புடுங்கின மாதிரி உட்காந்துக்கிறிய. மனுஷ ஜென்மம் மாதிரிதான் பேசலாம். மனுஷ ஜென்மம் இல்லாதவங்ககிட்ட என்னத்த பேசுறது? வேற ஏங்கிட்டியா? இது ஒரு கோணல், இது ஒரு கோணல். அவங்க கூட தான் பண்ணான். ஏய் ஏன்டா போக விடல நீனு? அவன் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, நீ பண்ற மாதிரியா? அதுதான் பெரிய விஷயம். அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. நீதான் வந்து பண்ற, எரிச்சல் விட்டுற வர இடத்துல. நான் எரிச்சல் விட்டுருங்க, நீ எரிச்சல் விட்டுறியா? நீ சொன்ன பட்ஜெட்டை தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அது உள்ள ஓடுற நீனு. எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருப்பேன்ல. அதான் திரும்பி போன்னு சொன்னேன்ல நான் தான். உனக்கு அப்படின்னப்ப ரோசம் உனக்கு. இப்ப புதுசா ரோசம் பட ஆரம்பிச்சிட்டேன் நீனு. தேவையே இல்ல. நீ நாய் மாதிரி வந்து கத்துவ வாசல் நின்னு. வர வர புதுசா பயங்கரமா ரோசப்படுற நீனு. ட்ரெஸ் விஷயத்துல இப்படிலாம் ரோசப்பட்டினா அந்த மாதிரி புதுசு புதுசா மாட்டின்னு தெரிய முடியுமா உன்னால? புதுசு புதுசா எடுத்து மாட்டின்னு இருக்கியா டெய்லி? தலை எழுத்து. சரி வேற என்ன வேணும் உனக்கு? பல்லுடா மட்டும் சொல்லாத தயவு செய்து. அதெல்லாம் இல்லைங்க இல்ல. வீடியோ ஓட போறேன். யார் வீடியோ? உங்க வீடியோவா? ஆமா, எங்க ஊர்ல சாம்புசெட்டிப்பாளையத்துல தான் இந்த பேரே கேள்விப்பட்டேன். ஆமா, இந்த ஹோட்டலோட நேம கேள்விப்பட்டது ஹரி சொல்லி தான். ஹரி நீ சொன்னேன்னு தான் இந்த ஹோட்டல்ல வந்து இப்போ உட்காந்துக்கிறேன். நான் போயிட்டு எங்க ஏரியாலே சாப்பிட்டுக்கலாம்னாலும் இவன் வேணாம் க்ரௌடு ஜாஸ்தியா இருக்குது, அதனால இங்கேயே சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டான். நிறைய க்ரௌட் இருக்கு. க்ரௌட் இருந்தது, நாங்களே வெயிட்டிங்ல வந்து தான் பார்த்தோம். ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். சரி ஓகே சாப்பிடுவோம் அப்படின்னு நாங்களும் டிசைட் பண்ணி தம் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அவன் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையில இருக்கிற பிரியாணி பேரை சொல்றான் பாத்தியா? பெங்களூர்லயும் இருக்குதுன்னா. பெங்களூர்ல இருக்க அவங்களுக்கும் தெரியல. நாங்க இப்ப அப்படியே வரும்போது திடீர்னு பார்த்தோம், பேரை பார்த்தோம்னா ஓகே இங்க வந்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு சொல்றோம் எப்படி இருக்குதுன்னு. மோனாக்கு தெரியாது அது? தெரியாது, அதுக்கும் தெரியாது, பாப்பாக்கும் தெரியாது. நம்ம கேட்டோம்னு நினைக்கிறேன், தெரியலையே அப்படின்ட்டாங்க. கேட்டு பாப்போமா?
நாடகம் பார்த்துன்னு இருந்துச்சு. பாப்பா பெங்களூர்ல மணிஷ் தம் பிரியாணி தெரியுமா பாப்பா? ஓ இருக்காமா, தெரியுமாமா? யார் நாங்க சொல்லி தெரியுமா உனக்கு, இல்ல நீங்களா போலான்னு பிளான் பண்ணீங்களா? அப்படியா? நல்லா இருக்கும்ல. அது ஃபேமஸ் தானா பெங்களூர்ல, தெரியுமாமா அவருக்கு? ஓ மிட் நைட் பிரியாணின்றதுனாலயா? ஓகே ஓகே. ஹரி சொன்னான். ஸோ இன்னைக்கு வரும்போது அப்படி பார்த்தோன்னா சரி சாப்பிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஆமாம்மா, இங்கே தான் சென்னை தான் முதல்ல சொன்னோம். சென்னையிலையும் இருக்குது, அங்கேயும் இருக்குதுன்னா சரி ஓகே சாப்பிட்டு பார்க்குறோம். அப்படி பிரியாணி வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அவர் போய் சாப்பிட்ருக்காராமா. ஆனால் என்ன ஒன்று, நம்மளுக்கு மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணிலாம் தீந்து போச்சுன்ட்டாங்க. என்னப்பா இது? சரி சாப்பிடு, எப்படி இருக்குன்னு பாரு. வெறும் சிக்கன் பீஸ் வருதுடா. எதுக்கு இவ்வளோ சொன்ன? ஃப்ரைடு பீஸா வரலையே. எதுக்கு இவ்வளோ சொல்லவே இல்லையா? சொன்னது கபாப் நம்ம சொன்னப்போ அதுவும் இதுவும் ஒண்ணு. அது ஆச்சாரி பிரியாணி. நீங்க சொன்ன பிரியாணி, நான் சொன்ன பிரியாணி இல்ல. எதையோ சொல்லி வச்சிருச்சு. ஆச்சாரி சிக்கன்னாலும் குழம்பு சிக்கன் மாதிரி தான் இருக்கு. கூகுள்ல பார்த்தேன். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான். இப்போ 10வது போல் இருக்குல்ல. இவன் பிரியாணி இன்னும் வரலையோ? அது சொல்லுது. ஆனால் என்ன ஒன்று, எனக்கு நிறைய சிக்கன் குழம்பு சிக்கனே சாப்பிட பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆச்சாரியா சிக்கனா? ஏன்டா நல்லாதான் இருக்கா. 65 தான் சொல்றேன், நல்லா இருக்கு. பத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு வந்தாச்சு, புக் பண்ணியாச்சு. வரதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 வாரம் இல்லை, 16ஆம் தேதி தான் வருமேவான். இந்த டியூஸ்டே இல்லாம அடுத்த டியூஸ்டே தான் வரும். அடுத்த டியூஸ்டே வந்தா இன்ஸ்டாலேஷனுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும் அப்படின்றாங்க. இதுதான் நமக்கு தொலைச்சலே. இந்த மாதிரி நம்மளே எடுத்து போட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம்ப்பா, அது ஒன்றும் பெரிய விஷயம். அதெல்லாம் ஏதாவது டேமேஜ்னா அப்ப நம்ம இது கிளைம் பண்ண முடியாது, அந்த ஒண்ணு இருக்குது. அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய கடைக்கு போனா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தொல்லையே. இந்த மாதிரி இப்படி பண்ணுவாங்க, உடனே இம்மீடியட்டா எதுவுமே கிடைக்காது. அதுதான் எரிச்சலே. நம்ம காசை கொடுத்தா கூட இம்மீடியட்டா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு காண்டாக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன வாங்கிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உட்கார்ந்துட்டு இருந்த சோஃபா தான் அதுதான் அந்த கலர் தான் வரும். ஆனா வரும்போது 3 சீட்டர் 1 2 சீட்டர் 1 எங்கெங்கெல்லாம் போடுறோன்னு வந்து பாருங்க. ஓகேங்களா? வீடே வந்து சோஃபாவால நிறைஞ்சிருந்தாதான் அந்த காலுக்கே வந்து அழகு சேர்க்க முடியும். இப்போ என்ன சொல்லிருக்க, இந்த இடத்துல வந்து டைனிங் டேபிள், இங்க வந்து 2 சீட்டர் சோஃபா, அங்க 3 சீட்டர் சோஃபா, இங்க 3 சீட்டர். அதனால கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எப்படி ஐடியா. அப்ப இந்த கேப் எவ்வளவு கேப் இருக்கும்? இந்த கேப் தான் இருக்கும். இந்த கேப் தான் இருக்கு. இப்ப இருக்கிற கேப் தான் இருக்கும். இது இருந்தா கூட ஓகே தான். இருக்கிற கேப் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டே ஃபுல்லா வந்து ஜாலியா போயிட்டு வந்தாச்சு. மணிஷ் தம் பிரியாணி அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். நல்லா தான் இருந்தது, டேஸ்டா தான் இருந்தது, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நீங்க யாருனாச்சும் சாப்பிட்டுருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.